அன்பு நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடியோட நன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதான் ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடியோட இலை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சக்கரை மாதிரி இருக்கும். இது ஆமணக்கு செடியோட விதை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முத்து முத்தாக இருக்கும். அது அதோட விதை. இதோடைய இலை, காய், பூவு, மற்றபடி வேறு இதை பற்றி நம்ம இதோட மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த விதை இருக்குது இல்லையா, இந்த விதையை வந்து என்ன செய்வாங்கன்னா இட்லி மாவில் சேர்ப்பாங்க. இட்லி மாவில் சேர்த்தோன்னு சொன்னால் அது வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வருமா. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் விதை. இதை வந்து உடச்சா உள்ள விதை இருக்கும். அதை வந்து நம்ம இட்லி மாவோடு சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா மாவு பொங்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கிராமத்தில் செய்வாங்க. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து பார்த்திங்கன்னா வாத நோய்க்கு, சிறுநீரக பிரச்சனைக்கு, வயிற்று வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட வேர் வந்து வாத நோய், எந்த எப்படிப்பட்ட வாதமாக இருந்தாலும் சரி அந்த வாத நோய்க்கு என்ன செய்யலாம், இதை வதக்கி அதை போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக பிரச்சனைக்கு என்ன செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதே போல் வயிற்று வலி தரணும்னு சொன்னால் இந்த விளக்கெண்ணெய் என்ன செய்வாங்கன்னா, விளக்கெண்ணெய் அல்லது வேரை வந்து அரைச்சி அதை வயிற்று பகுதியில் போடும்போது அது மிகவும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த விதையிலேருந்து எண்ணெய் தயாரிப்பாங்க. ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இருக்கிறது. மலமிளக்கி அப்படிம்பாங்க. மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. இது வீக்கம், காலில் அடிபட்டிருக்கு, வீக்கம் இருக்குது, வலி இருக்குதுன்னு சொன்னால் அதை என்ன செய்யலான்னு சொன்னால், இந்த வேரை வந்து இதில் உள்ள வேரை வந்து என்ன செய்யலான்னு சொன்னால் அரைச்சி அதை வந்து நம்ம பட்டு மாடி போட்டோன்னு சொன்னால் அது மிகவும் ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா இது பெண்களுக்கு ஒரு பால் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கான ஒரு பால் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அரைச்சி நெய்யில் வதக்கி அதை அரைச்சி அதை பெண்களோட மார்பு பகுதியில் அதை போடும்போது அந்த பெண்களுக்கு வந்து நல்ல பால் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் யாருக்கான்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொதுவாக சொன்னால் இது குழந்தை வளர்ப்பான் அப்படிப்பான்னு சொல்லுவாங்க. குழந்தை வளர்ப்பான், குழந்தைகள் வளருவதற்கு ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து கசப்புத்தன்மை, வெப்பத்தன்மை 2 தன்மையில் உண்டு. இது வந்து 10 அடி வரைக்கும் வளரும். 10 அடி வரைக்கும் வளரும் ஒரு தன்மை கொண்டது. இது மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது மஞ்சக்காமாலைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மஞ்சக்காமாலை நோய்க்கு ரொம்ப மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த இலையோட கீழா நெல்லியை என்ன செய்யணும்னா சேர்த்து 2யும் கஷாயம் எடுத்து நம்ம என்ன செய்யணும், அதை குடிக்கும்போது அந்த மஞ்சக்காமாலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது சாப்பிடும்போது பத்தியம் இருக்கணும். உப்பு, உரப்பு, புளிப்பு அது மாதிரி சாப்பிடாமல் பத்தியம் இருந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த மஞ்சக்காமாலைக்கு மிகவும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஒரு சில பேர் சாப்பிடும்போது லூஸ் மோஷன் ஆகும். அந்த லூஸ் மோஷனை எப்படி தடுக்கணும்னு சொன்னால் 2 டம்ளர் மோர் குடிச்சாச்சுன்னா அந்த லூஸ் மோஷன் நினச்சியும் சரியாயிடும். அதனால் இந்த ஆமணக்கு செடியை வந்து எங்கேயும் விட்டுறாதீங்க. இது கிராமங்களில் ரொம்ப கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் நல்லா வளர்ந்து கிடக்கும் கிராமங்களில். அதனால் ஆமணக்கு செடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து 3 வகையாக பிரிக்கப்படும். சிற்றாமணக்கு, பேராமணக்கு, செவ்வாமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றாமணக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இது சின்னதாக இருக்குது சிற்றாமணக்கு. பேராமணக்குன்னா இந்த விதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதுதான் பேராமணக்கு. செவ்வாமணக்குன்னா இந்த விதை வந்து சிவப்பாக இருக்கும், அவ்வளோதான். இந்த 3க்கு வித்தியாசம் அதுதான். இது 3 வகையில் நம்ம காணப்படும். அதனால் இந்த ஆமணக்கு செடியை நீங்கள் எங்கேனாலும் பார்த்தா விட்டுறாதீங்க, பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு ரொம்ப குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கிறது. முக்கியமாக அந்த சூட்டை குறைப்பதற்கு தலையில் உச்சந்திலிருந்து மேல் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சோன்னு சொன்னால் நம்ம சூடு, உடம்புல இருக்கக்கூடிய சூடு என்னச்சியும் குறையும். அந்த விளக்கெண்ணெய் தேய்ச்சி பயன்படுத்தும் போது அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த ஆமணக்கு செடியோட இலை, வேறு, காய், பூ எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. இயற்கையாக நம்ம உடலை பேணி பாதுகாப்போம். தேங்க்யூ நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் வந்து நிறைய வகையான மளிகை சரக்குலாம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இது ஆன்லைனில்
நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் என்ன செய்யும் வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்களும் இந்த பை மோட் ஷாப்பிங்கை பயன்படுத்துங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.